வணக்கம் நேயர்களை, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தூக்கத்தில் வருவது கனவல்ல, ஒருவனை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று கனவுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்து கற்பனை விதைகளை ஒவ்வொரு இளைஞர்கள் மனதிலும் திணித்த அதை உருவாக்குகின்ற கனவை எப்படி காண வேண்டும் என்று ஒரு படம் பிடித்து காட்டிய ஒரு மனிதன் இன்றும் ஒவ்வொரு இளைஞர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களோடு வாழ்ந்து வருகின்ற இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களுடைய 85வது பிறந்த நாளில் அவர் குறித்த நிறைய நினைவுகளையும் அவர் செய்த சாதனைகளையும் மக்களுக்காக அவர் என்ன செய்ய இன்னும் துடித்துக் கொண்டு இருந்தார் அப்படிங்கிற நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவருடைய பேரன் திரு ஷேக் தாவூத் அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. நம்முடைய வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கலாம். வெல்கம் டு அவர் ஷோ சார். ப்ளீஸ் சார். கலாம் அப்படின்னு ஒன்று ஒரு அரசியல் சார்பற்று, ஒரு மத சார்பற்று, ஒரு இன மொழி எந்த விதமான சார்புகளுமே இல்லாமல் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அவருடைய அந்த இளமை காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இளமை காலத்தில் ஒரு மனிதன் எப்படி செதுக்கப்படுகிறானோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த ஊரில் அவருடைய இளமை காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? நியூஸ் 7 சேனல் நேயர்கள் அனைவருக்குடைய வணக்கம். முதல்ல அவருடைய இளமை காலம் அப்படிங்கிறத அவர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய தகப்பனாரோட இருந்து என்னென்ன விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டார் அப்படிங்கிறது. எந்த ஒரு குழந்தைக்குமே தன்னுடைய தந்தை தாய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை வந்து அந்த குழந்தை கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிறத அவர் நம்பினார். அவருடைய தந்தையாரிடம் வந்து நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்கிட்டதாக சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று என்னென்னா நேர்மை அப்படிங்கிறத. அவர் ஒரு 7 வயசு இருக்கும்போது அவருடைய தந்தையார் அந்த ஊருடைய பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து தன்னுடைய ப்ரேயருக்காக வந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டார். அப்போது ஒருத்தர் வரார், வந்து உங்கள் தகப்பனார் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் வெளியே போயிருக்கார், பிரார்த்தனைக்காக வெளியே செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டு போகிறார் அவர்கிட்ட. பரிசு இவருக்கு அது பரிசு. இவர் படிச்சுட்டு இருக்காரு, ஏதோ ஒரு புத்தகம் வச்சு அவர் படிச்சுட்டு இருக்காரு. இது உங்கள் அப்பாட்ட அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா ப்ரேயருக்கு போயிருக்காரு, நீங்கள் அங்கே வச்சுட்டு போயிருக்கணும் ஒரு இடத்த காட்டுறாரு. அவர் வச்சுட்டு போயிடுறாரு. இவர் நாள் தான் அந்த ஊருடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், பஞ்சாயத்து தலைவராக. இப்போ அவர் திரும்ப பிரார்த்தனையை முடிச்சுட்டு வரும்போது இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உங்களை தேடி ஒருத்தர் வந்தார், ஏதோ கொடுத்துட்டு போனார். ஆனால் இவர் அதை பிரித்து பார்க்குறாரு. உள்ள விலை உயர்ந்த வெள்ளி கிண்ணங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. உடனே அவர் வந்து ஓங்கி இவர் அடிச்சிட்டார். கலாம் வந்து ஃபஸ்ட் டைம் அடி வாங்குறாரு அவருடைய அப்பாட்ட இருந்து. இப்போ அதுக்கு விளக்க சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ஒருத்தரை ஒரு பதவிக்காக நியமிக்கும் போது அவருக்கு தேவையானவற்றை அவரே கொடுத்துறாரு. மற்றவங்கள சார்ந்து மற்றவங்களோட கூட எந்த பரிசு பொருளையும் மற்றவங்களோட எதையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த ஒரு நிமிஷம் வந்து அவருக்கு வந்து முதல் பாடம் ஆரம்பமாயிடுச்சு. அந்த ஸ்ட்ரைக்கிங் தான் அவரோட தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் கடைப்பிடித்தார். எந்த கிஃப்ட்டும் யார்ட்டையும் வாங்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களோட பரிசு பொருள் வாங்கினா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபேவராக பண்ண செய்யணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. இது அவரே நேரடியாக சொன்னதை அவர் தந்தைகிட்ட இருந்து கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் தன்னுடைய தாயாரை பற்றி ரொம்ப ஒரு அதிக அன்போடு இருந்தார். அவர் 83 வயசு வரைக்கும் கூட தன்னுடைய தந்தை தாய் தன்னுடைய அண்ணன் பேர குழந்தைங்கள் அப்படிங்கிறத விட தாய் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு அன்போடு இருப்பார். எப்படி அப்படின்னா, அவங்க வந்து தனக்கு உணவு இல்லாட்டா கூட தன்னுடைய மகனுக்கு உணவு வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அதிக கவனம் செலுத்தினாங்க அப்படிங்கிறது கலாமுடைய. ஆமாம். இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது வந்து நிறைய உணவு பஞ்சம் இருந்திருக்கு. அப்போ ஒரு ரேஷன் முறையில், அதாவது உணவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்போ தனக்கு கூட உணவு இல்லாட்டா கூட தன்னுடைய பையன் படிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த உணவை அவரோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக இருப்பது அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் அவருடைய சின்ன வயதில் வந்து ஒரு 4ஆம் வகுப்பு நம்ம படிக்கும்போது ஒரு ஆசிரியர் வந்து, இவர் முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கவர், அவர் கூட இன்னொரு சமூகத்தை சார்ந்தவங்க கூட உட்காந்துருக்கவங்க. அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்த சமூக வேறுபாடுகள் ஊரில் ராமேஸ்வரத்தில் அங்கே வந்து இவரை வந்து பின்னாடி போய் அவர் உட்கார சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்போவே அங்கே ராமேஸ்வரம், இப்போவும் சரி எப்போவும் சரி, ராமேஸ்வரம் அப்படிங்கிறது எல்லா மத இன உணவுகள் ஒன்றா இருந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்குது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்போ இருந்தே அது இருக்குது. அப்போ அங்கே இருக்க ஊர் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாக நடத்தணும் அப்படிங்கிறத. அப்போ அது ஒரு பாடமாக. ஸோ இதுதான் அவருடைய இளமை காலம். அதுக்கு பிறகு ஒரு மனிதருக்கு ரெண்டாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது, அந்த ஃபயர் உள்ளுக்குள்ளே இருக்குதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தூண்டுதலும் இல்லைன்னா யாராவது ஒரு நபரால் தூண்டப்பட்டு இருக்கணும்.
ஸோ அந்த வேகம் தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஒழுக்க நெறியையும் சார்ந்த அந்த கல்வி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த படிப்பிற்கும் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கும் எப்படியா இருக்கும்? அவருடைய அந்த ஆரம்ப கல்வி அப்படிங்கிற ராமேஸ்வரத்தில் அவர் படிக்கும்போது அவருடைய ஆசிரியர்கள் சொல்கிறார், அவருடைய ஆசிரியர் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒவ்வொரு ஆசிரியரும் எப்படி மாணவனுக்கு தெரியணும் அப்படின்னா இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படின்னா அந்த ஆசிரியர் அறைக்குள்ளே நுழையும் போது அறிவு வந்து அப்படியே ஒரு ஒரு பிரமிப்புக்கிற மாதிரி இருக்கும். அறிவு வெளிச்சமாக தெரியணும் அந்த மாணவனுக்கு. அப்போ தான் வந்து அந்த மாணவன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த ஆசிரியர்கள் எனக்கு போதித்த அந்த விஷயங்கள் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கைக்கு நான் வந்து இவ்வளோ பெருசாக வர முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, அறிவு அப்படிங்கிறத எங்கே போனாலும் தேடி கண்டுபிடிக்கணும், நிறைய படிக்கணும், ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறத 5வது வகுப்பு படிக்கும்போது சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு நிறைய படிக்கணும், ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறத. அப்புறம் உனக்கு என்ன பிடிக்குதோ அதோடைய கற்பனைகளை சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறத. அப்போ தான் வந்து அவர் இந்த செய்கிற துறையில் நம்ம சாதிக்க துறையில் நல்ல புதுமைகளை செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ தான் அவர் வந்து இந்த ஒரு பறவை வானத்தில் பறந்து போகும்போது வந்து இது மாதிரி நம்ம ஒரு 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 கருவியை நம்ம வந்து பண்ணணும், அது பறக்கிற மாதிரி அப்படிங்கிறது ஒரு அந்த காலத்தில் ஒரு 5வது வகுப்பு படிக்கும் போதே அவருடைய கற்பனைகளை வந்தது. அப்துல் கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு விஞ்ஞானியா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அந்த விஞ்ஞானியா அவர் செய்த விஷயங்கள்லேயே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம், நான் விஞ்ஞானியாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு ஆத்ம ரீதியாக அவர் மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் இது. அவர் என்ன அவருடைய வாழ்க்கை கொள்கை லட்சியம் என்னவா வச்சுருந்தார் அப்படின்னா, தன்னால் ஏதாவது ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கணும், ஏதாவது எவருடைய துன்பத்தையாவது துடைக்கணும். இதுதான் அவருடைய லட்சியம். விஞ்ஞானியாக இருக்கும்போது சரி, ஜனாதிபதியாக இருக்கும்போது சரி, ஜனாதிபதியாக இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய ஓய்வான வாழ்க்கையில் பேராசிரியர் இருக்கும்போது சரி இல்லையா. ஆமாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும். அது இளைஞனுக்கும் பயன்படலாம், முதியோர்களுக்கும் பயன்படலாம், அரசியலுக்கும் பயன்படலாம், அதாவது இந்திய சட்ட அமைப்பு ஏதாவது ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவர் விஞ்ஞானியாக இருக்கும்போது அந்த ஏதோ ஒரு சம்பவம் வந்து என்னென்னா, இந்த போலியோவால் அட்டாக்கான ஒரு குழந்தைய அவர் பார்க்க, நிறைய குழந்தைகள் வந்து ஒரு ப்ரோக்ராம் போகும்போது பார்க்கும்போது அவங்க ஒரு 5 கிலோ வெயிட்டான ஒரு எக்யூப்மெண்ட்டை மாட்டிட்டு நடக்கிறாங்க. அவர் ரொம்ப பாதிக்குது. இவ்வளவு வெயிட்டான விஷயத்தை எப்படி மாட்டிட்டு அந்த குழந்தைங்க ஏற்கனவே அவங்க கஷ்டப்படுறவங்க எப்படி நடக்க முடியும் அப்படின்னு. இப்போ ஒரு குழந்தை யோசிக்கிறாரு, இந்த ராக்கெட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உலோகம் ஒன்று வந்து ரொம்ப லைட் வெயிட்டட். ஸோ அதை வந்து நம்ம ஏன் இந்த காலிப்பர் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சக விஞ்ஞானியோட சேர்ந்து ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. அது 500 கிராம், 5 கிலோலேருந்து 500 கிராம் மாறிடுச்சு. அதுதான் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிம்பாரு அவர். ஒரு மனிதநேயமான ஒரு விஷயம் இல்லையா. நம்ம என்னதான் சாதித்து நம்முடைய உலகத்தை இந்தியாவு உலகரங்களை நம்ம நிமிர்த்தி இருந்தாலும் கூட கடைசி கட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அவர் ஒரு ஜனாதிபதியாக அவர் போறாரு. கலாம் ராஷ்டிரபதி பவனில் செய்த மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய விஷயத்தை பிரேக் பண்ணிட்டு கலாம் செய்தது புதிய புதிய மாற்றங்கள். அந்த புதிய புதிய மாற்றங்களும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்கள் கண்டிப்பாக ராஷ்டிரபதி பவனுக்கு போயிருப்பீங்க, அங்கே இருந்திருப்பீங்க, கலாமோட பழகியிருப்பீங்க. எப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்தார் அவர்? அந்த ராஷ்டிரபதி பவனில் மற்ற மக்களோடு எப்படி பழகினார்? ஸோ நம்ம வந்து மக்கள் ஜனாதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அங்கே நாங்கள் இப்போ அடுத்த ஜனாதிபதிகள் வந்தப்போ கூட சில அழைப்புகளுக்காக நாங்கள் அங்கே போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கோம். நாங்கள் போவோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மற்ற தொழில் செய்யக்கூடிய அங்கே சுற்றி அந்த ராஷ்டிரபதியில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி நினைவு கூறுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கேம்பஸ்க்கு வந்திருக்காரு, ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு க்ளீன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, நாங்கள் அவர் கூட நின்று பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த நினைவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. புரிகிற விஷயம் இல்லையா. ஸோ அது அப்புறம் வந்து குழந்தைகளுக்காக குழந்தைகளை ரொம்ப நேசித்ததுனால அவருடைய பதவியேற்பு விழாவே ஒரு 100 குழந்தைகளோட தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவரை ஸ்டார்ட் பண்ணதே அப்படி தான். ஏன்னா அவர் என்ன ஒரு தீவிரமான நம்பிக்கை கொண்டு இருந்தார் அப்படின்னா, இனிமேல் நம்ம நாட்டினுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது குழந்தைகள்கிட்ட தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதவியேற்பு விழாவில் குடும்ப நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்கள், அப்புறம் அஃபீஷியல்ஸ் கூட ஒரு 100 குழந்தைகள் பின்னாடி அழகாக உட்கார வச்சுருந்தாங்க பூங்கொத்து கூட. அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வரவேற்பு சென்ஸ். என்னென்னா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்கும் போது ஒரு 100 குழந்தைகள் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எப்படி இருக்கும்? ஸோ இந்திய வரலாற்றில் அதான் முதல் தடவை நடந்தது.
ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ராஷ்டிரபதி பவனில் குழந்தைகளுக்காக ஒரு சின்ன ஒரு சயின்ஸ் மியூசியம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதாவது அங்கே பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி அங்கே முகல் கார்டன் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறக்காக வெளியேருந்து மக்கள் உள்ளே போக முடியும், சுற்றி பூங்கா சுற்றி பார்க்க முடியும். அப்படி போகும்போது இந்த அறிவியல் கண்காட்சி ஒன்று இருக்குது. அது குழந்தைகளுக்காக மட்டும், சில்ட்ரன் மியூசியம் சொல்லிட்டு. அங்கே போனால் நம்மளுடைய கோள்களை பற்றிய விஷயங்கள், ஸோ ஒரு மனுஷனோட வெயிட் வந்து எப்படி பூமியில் பண்ணப்படுது அதை பற்றி, அது குழந்தைகளுக்கு மட்டும். ஸோ இது ரொம்ப இது யாரும் பண்ணால் இது புதுசாக பண்ணார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி. அதுக்கப்புறம் அவர் பீரியடுக்கு அப்புறம் தான் எல்லாமே கவர்னன்ஸ் பண்ணாங்க. எல்லா ப்ராசஸுமே கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் அங்கே வந்து ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஒன்று பண்ணாங்க. ஸோ மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த நீர் ஊற்று வந்து மேலே போகிறது, அது அவருடைய முயற்சியில் பண்ணது. அங்கே அப்புறம் வந்து மூலிகை கார்டன் ஒன்று பண்ணாங்க. விதவிதமான மூலிகையெல்லாம் வச்சு எப்படி வந்து ஒரு அருமையான ஒரு மனம் அங்கே இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு மூங்கில்களை வச்சு திங்கிங் ஹட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சிந்தனை அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த சிந்தனையை வந்து ஒரு திரும்ப எல்லார் மேலேயும் ஒரு திணித்து கொண்டு இருந்ததும், எல்லாரும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டினதும் அவருடைய கருத்து. ஸோ அந்த மூங்கில் ஹட்டில் அதை பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு சிந்தனைவாதி, ஒரு ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங் மேனரில் இருக்கிற ஒரு மனிதர். அவர் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முகம் அப்படிங்கிறது ஒரு ஜனாதிபதியாக இருக்கும்போது கண்டிப்பாக பூசப்பட்டு விடும். திரும்ப திரும்ப அது தொடர்ந்து தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அரசியல் சாயம் பூசுகிற போதும், ஒரு கடினமான கான்ஸ்டிடியூஷனல் சம்பந்தமான சில சட்டத்திட்டங்களையும் ஸ்ட்ரிக்டாக எடுக்கிற போதும், இந்த மாதிரி மனிதாபிமானமான விஷயங்கள் எல்லாம் சில நேரம் தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அந்த மாதிரியான சூழலில் கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணார்? அவருடைய மனநிலைகள்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ அவர் ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் நம்ம நாட்டு மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இவர் வந்து நம்ம மக்கள் ஜனாதிபதி, இவர்கிட்ட சொன்னால் எல்லாமே நடக்கும். அவர் நாளுக்கு நாள் அவர் கோரிக்கை மனுக்கள் வந்து அவரை சேர்ந்தடைய வந்து அதிகமாகிட்டே தான் போச்சு. அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான இமெயில்ஸ் வருமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதில் ஒரு மாணவன் ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் நான் வந்து கண்டிப்பாக ஃபெயிலே ஆகியிருக்க மாட்டேன், இதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அதுக்கு நீங்கள் தலையிட்டு ஏதாவது பண்ணுங்கள். ஸோ என்ன ஒரு மாணவனுக்கு ஒரு பிரச்சனை, அவர் மெயின் அனுப்பும். இவர் வந்து கேட்குறாரு என்ன தவறு இருக்கும். இப்போ இவர் வந்து அந்த 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 மாணவன் கொடுத்த கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஸ்கூலில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு விசாரிக்க சொல்கிறார். உண்மையிலே அங்கே ஒரு தவறு, அந்த மாணவன் 95 மதிப்பெண்கள் பெற்றிருக்கான், அவனை வந்து குறைவான மதிப்பெண்களில் அந்த மாணவன் ஃபெயில் ஆகிறான். ஸோ இது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நடந்த விஷயம். ஆனால் இதை வந்து அவங்க எந்த விதத்துலையுமே பப்ளிசிட்டி பண்ணல. என்ன காரணம்னா, தவறு அப்படிங்கிறது ஒரு எப்படியும் நடக்கலாம். அந்த மாணவன் ஒரு கோரிக்கையை வைக்கிறான், அந்த கோரிக்கையை அவர் சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தில் எடுத்துகிட்டு போகிறா, அது சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வரும். இந்த ஒரு இடத்துல ஒரு வன்கொடுமை நடக்கிறது, இதுக்கு உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆனால் இவரால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்தார். இதையும் தாண்டி ஒரு உச்சபட்ச பதவி அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் பகுதி. ஒரு நாட்டினுடைய ஒரு முழுமையான ஆளுமையும் அவருக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்துல இருந்து கலாம் செய்த ஒரு பெரிய மாற்றம், அந்த ஃபுல் பவரையும் எந்த இடத்துல அவர் பயன்படுத்தினார்னு நினைக்கிறேன்? ஒரு விஷயம், அவர் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஏன் பிரசிடெண்ட் ஆகணும், ஏன் வந்து மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன். அதில் அவர் சொல்கிறார் என்னென்னா, நமது நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் எந்தவித இலக்கையுமே கொண்டிருக்கலை. ஸோ ஒவ்வொரு தேசமும் ஒரு இலக்கோடு இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த தேசத்துக்கான ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு பைபிளில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ விஷன் த கண்ட்ரி பெரிஷ். ஆனால் அது எந்த நாட்டில் வந்து விஷன் இல்லையோ அந்த நாடு வந்து முன்னேறவே முடியாது அப்படிங்கிறது. இப்போ நம்மளோட சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விதமான திட்டங்களுமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு, எந்த நிறுவனமாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த திட்டங்கள் இல்லை அப்படின்னா நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகலை அப்படிங்கிறத அவர் தீவிரமாக சொன்னார். அப்போ இவருக்கு ஒரு ஐடியா, அதுக்கு முன்னாடி இவங்க வந்து டைஃபாக் கோட் அப்படிங்கிற ஒரு இந்தியா 2020 அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. நமது நாடை எப்படி வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவது அப்படிங்கிறது. இப்போ இந்த கான்செப்டை இவர் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு அண்ணா யூனிவர்சிட்டியில், அங்கேருந்து அவர் சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு இந்த ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு பதவியை கிடச்சிது, அது வந்து ஒரு கிஃப்ட்டு.
கிடச்சிச்சு அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்கள்ட்டையும் சொல்ல முடியும், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவன தலைவர்கள்ட்டையும் சொல்ல முடியும், மாணவர்கள்ட்டையும் சொல்ல முடியும். அதுக்காக தான் அந்த பதவியே அவர் ஏற்றுக்கிட்டார். ஸோ அதை தான் ஒரு வெற்றி நான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இந்தியா 2020, பியாண்ட் இந்தியா 2020. நம்ம இப்போ இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு இந்திய பிரதமராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு இலக்கோடு செயல்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கார். ஓகே, அந்த ஃபைனல் அந்த விஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளம் விட்டது இவர் அப்படிங்கிறது இன்றைக்கும் கூட பல பேரால் 2020 அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப பேசப்பட்டு இருக்குதுங்கிறது கலாமுடைய சாதனை அப்படின்னே சொல்லலாம். கலாம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் முக்கியமானது, மதம் சார்பின்மை அப்படிங்கிறத ரொம்ப ஃபாலோ பண்ணார். அதை சொல்லால் மட்டுமில்லை, கடைபிடித்த ஒரு மனிதர். பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எல்லாரையும் தொடர்ந்து வாசிப்பு அப்படிங்கிறதும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மனனம் செய்து பல கூட்டங்களில் பேசுகிறதா இருக்கட்டும், அவருக்குள்ள ஒரு தனித்துவமான ஒரு சாதனை அப்படின்னு நம்ம பார்க்கப்படலாம். ஆனால் இந்த மதம் ஒற்றுமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணாலே அதில் எல்லா டிசிப்ளின்ஸுமே இருக்கும். ஆனால் எல்லா மதங்களையும் தான் படிக்க வேண்டும், அதில் ஒரு வித உலக மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அது செய்யக்கூடிய அந்த தூண்டுதல்கள் நம்ம அவருக்கு எப்படி? இல்லை, அதுக்கு முக்கிய காரணம் நான் என்ன நினைப்பேன்னா, அவருடைய ராமேஸ்வரம் அந்த அவர் பிறந்த அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது அப்போ இருந்த சூழ்நிலை சொல்லலாம். இப்போவும் அதே சூழ்நிலை தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், தலைமை பகுப்பு வகிக்கிறவங்க எல்லா மதத்தினரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும்னா, ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர், ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவர், ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ராமேஸ்வரத்தில். அப்போ இப்போவுமே வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், சேர்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது அவருடைய சின்ன வயதுலேருந்தே இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் போது அவர் இந்த 3 மத சார்ந்த தலைவர்களையும் பெரியவர்களையும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண சொன்னார். ஏன்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதவியேற்பே அப்படிதான் ஆரம்பிச்சு. ஒரு மத ஒற்றுமை சார்ந்தே ஒரு சொல்லால் மட்டும் இருக்கணும், செயல் வடிவத்தோடயே அது இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க வந்து ரிலீஜியஸாக இருக்கக்கூடியவங்கள ஒரு பிரிட்ஜாக இருக்கணும்னு சொல்லுவார். நம்ம தாண்டி போனாதான், நம்ம அவங்க பக்கம் போனாதான் நம்ம வந்து இதை வளர்க்க முடியும், ஒரு ஒற்றுமை வளர்க்க முடியும். மதம் அப்படிங்கிறது மன வலிமையை அதிகப்படுத்துறதுக்கே தவிர அதில் வேறுபாடுகள் இல்லக்கூடாது. அதனால ரீச் அவுட் டு எல்லா மத தலைவர்களுடையுமே ஒரு தொடர்போடே இருந்தார். எல்லா மத தலைவர்களுடையும் ஒரு மனிதர் வேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைதான். ஆனால் சாதித்த பிறகும் கூட திரும்ப திரும்ப ஒரு தனியாத தாகம் அப்படிங்கிறது, அவர் குடியரசுத் தலைவராக முதலாக பதவியேற்க போகிற போது ஒரு 100 மாணவர்களோடு, ஒரு குழந்தைகளோடு அவர் பதவியேற்றார். திரும்ப திரும்ப தன்னுடைய கடைசி காலங்கள் வரைக்கும் அந்த இளைஞரோட இருந்தார். இளைஞர்கிட்ட அவர் திரும்ப திரும்ப சொல்லிய விஷயங்கள் என்ன? அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நமது இளைய சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞனும் ஒரு இலக்கை நோக்கி வச்சுக்கிறணும். என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கணும், ஒரு இலக்கு வச்சுக்கிறணும். அதுதான் வந்து அந்த மாணவனுடைய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் போய் வந்து எல்லாரும் அட்வைஸ் கேட்குற மாதிரி, இப்போ நான் தாத்தா அப்படிங்கும்போது அவர்கிட்ட போய் எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இந்த வருடத்தோட இலக்கு என்ன, அடுத்த 5 வருடங்களுக்கு நீ என்ன செய்யணும் ஆசைப்படுற, அடுத்த 10 வருடங்களுக்கு நீ என்ன செய்யணும் ஆசைப்படுற. இது எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னா, அவர் விஞ்ஞானியாக இருக்கும்போது அவர் செஞ்ச அந்த மேனேஜ்மெண்ட் விஷயங்களை வந்து இளைஞருக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டார். என்ன அப்படின்னா, ஒரு திட்டம் இருந்தால், ஒரு இலக்கு இருந்தால் தான் நம்ம அடுத்த கடத்தை நோக்கி முடியும். சும்மா நீங்கள் இதை இப்போ செய்வேன்னு சொன்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருடைய திட்டம். ஸோ ஒரு திட்டம் வேணும், அந்த திட்டத்துக்கு ஆனால் நாலேஜை கண்டிப்பாக தரணும். வி ஷுட் அக்வயர் நாலேஜ். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப கடினமாக உழைக்கணும். அதுக்கப்புறம் பெர்சிஸ்டன்ஸ், நிறையா ஃபெயிலியர்ஸ் அதை விட்டுறக்கூடாது. சில சமயம் நம்ம நோக்கி போகக்கூடிய இலக்கை நோக்கி போகும்போது நிறையா தடங்கல்கள் வரும். அது சம்மந்தமாக சில விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் மீறி நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அவர் இளைஞர்கள் சொன்னார். ஆனால் ஃபைனலாக அவர் சொன்ன ஒரு விஷயம், எல்லோருக்கும் ஒரு இலக்கு அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு வருடத்திற்கான இலக்கு இருக்கணும், 5 வருடத்திற்கான இலக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கோடையே நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது உண்மையாகவே எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய புத்தகங்கள் நிறைய படித்திருக்கோம். அக்னி சிறகுகளாக இருக்கட்டும், இந்தியா 2020 இருக்கட்டும், அதில் அவர் சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ஆழமான விஷயம், திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை படித்து விட்டு உங்களிடம் அவங்க மற்ற நபர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் படித்து உங்களுக்குள்ளேயே உள்ள சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த புத்தகங்கள் மேலே உங்கள்கிட்ட இருந்த இப்போ அவர் புத்தகங்கள் வாசிக்கிறதுல வந்து எனக்கு இயல்பாகவே எனக்கு அதிக நாட்டம் இருந்துச்சு. அவர் ரொம்ப அருகில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது, அவர் ஒரு மிகப்பெரிய புத்தக பிரியராக இருந்தது வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். அவருடைய வீடுமே வந்து புத்தகங்கள் மட்டும்தான் நிரம்பி இருக்கும்.
ஸோ எல்லா நேரமுமே வந்து ஒரு வாசிப்பை வந்து தன்னுடைய வாழ்க்கையை வச்சுருந்தார் அவர். இல்லை, புத்தகம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் ஆராய்ச்சி புக்காகவே இருக்கும், நமக்கு அதை போய் தொடுறதுக்கே கொஞ்சம் இல்லை கஷ்டம். இல்லை, அவர் எல்லா துறை சம்பந்தமான புத்தகங்களுமே அவர் படித்தார். அவர் இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம் டெல்லியில் இருந்த அவருடைய பொருள்கள் எல்லாம் வந்து அங்கே வச்சுக்கிற முடியாது, நீங்கள் எடுத்துக்கிறங்க அப்படின்னு நம்மளை ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த புத்தகங்களை வந்து நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கேலரியில் வச்சுருக்கோம். ஒரு 5000 புத்தகங்கள், ரொம்ப ஒரு அற்புதமான காண கிடைக்காத புத்தகங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு துறை சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அவர் படிச்சிருக்காரு. ஒரு சயின்டிஸ்ட்னால் வந்து இந்த இதை மட்டும் படிக்கலை, அவர் எல்லாத்தையுமே படிச்சிருக்காரு அவர். ஸோ ஒவ்வொரு துறைக்கான நாலேஜ் ஃபுல்லாக அந்த புத்தகத்தில் இருக்குது. என்ன அவர் சொன்ன அப்படிங்கிறதுனா, புத்தகங்கள் வந்து உன்னை வளர்க்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்ல புத்தகம் இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ தேடி தேடி படிக்கணும், வாசிப்பை மட்டும் நிப்பாட்டிடாத அப்படின்னு சொன்னார். ஸோ அதை தான் அதனால தான் நிறைய புத்தகங்கள் எழுதினார். அவர் எழுதின புத்தகங்களில் வந்து அக்னிச்சிறகுகள் முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசியிருக்கோம். அவர் எப்படி தன்னுடைய சின்ன வயதில் எப்படி இருந்தார், ஒரு எப்படி விஞ்ஞானியாக தான் ஆக ஆசைப்பட்டார். அவர் வந்து ஒரு பைலட் ஆகணும் தான் அவருடைய எண்ணமே பறக்கணும். ஆனால் அவர் விஞ்ஞானி ஆனது எப்படி, அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி அவர் போனாங்கிறத அக்னிச்சிறகுகளில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஃபர்க் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அது வந்து இளைஞர்களுக்காக எழுதின புத்தகம். அதில் நிறையா அட்வைஸ் சொல்லியிருக்காரு, எப்படி ஒரு இளைஞனும் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காரு. கடைசியாக அவர் எழுதின புத்தகம் டிரான்சென்டென்ஸ்னு ஒரு புத்தகம். அது ரொம்ப ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு மனுஷனும் மனுஷங்களோடையும் எப்படி இணைந்து வாழ முடியும் அப்படிங்கிறத அந்த டிரான்சென்டென்ஸில் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக கலாம் அவர்களுடைய சாதனை இலக்கு, அவர் நினைத்தது எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் சாதித்துட்டார். ஆனால் உறவுகளோடு அவர் எப்படி இருந்தார் கடைசி வரைக்கும்? ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த உறவுகளுடைய நட்பு பாலத்தையும் தன்னுடைய ஊருடைய நட்பு பாலத்தையும் அவர் எப்படி வச்சிருந்தார்? கலாம் தாத்தா எப்படின்னா, அவங்க எல்லா கட்டத்துலேயுமே குடும்பத்தோட ரொம்ப தொடர்போடு தான் இருந்தார். அவரோட அண்ணா, என்னுடைய தாத்தாவோட வந்து பல முக்கிய முடிவுகளை வந்து அவர் கேட்டு தான் எடுப்பார். எப்படியும் 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து தொலைபேசியில் பேசிடுவார் தாத்தாவோட. 1989-90 அப்போ தான் முதல் தடவை வந்து ஒரு ஃபோன் எங்கள் வீட்டில் ஒரு தொலைபேசி வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப அவர் வந்து முயற்சி பண்ணார். ஏன்னா தன்னுடைய அண்ணாவோட அவர் அடிக்கடி பேசணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய பெரியதாக இருந்தது. அப்போ 90ல் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க. அதில் இருந்து அவர் ஜனாதிபதியாகி அவருடைய இறக்கும் தருவாக இருக்கும். தினமும் அவருடைய உரையாடல் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு உரையாடல் இருக்கும். என்னுடைய அத்தை இருக்காங்க, அத்தையோட டெய்லி பேசுவாங்க, தாத்தாவோட பேசுவாங்க, அங்கே நாங்கள் இருந்தோம்னா எங்களோட பேசுவாங்க, மற்ற பேரன்மாரோட எல்லாரோடையுமே அவர் பேசிகிட்டே தான் இருப்பார். எல்லா உறவோட எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எல்லோரும் ரொம்ப க்ளோஸாக தான் வச்சுருந்தார். என்ன அவருடைய பணிகளுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம். மற்றபடி அவரோட க்ளோஸாக தான் இருந்தோம், பேசிகிட்டு இருப்போம், அவரை போய் பார்ப்போம், அவர் கூட தங்கியிருப்போம். ரொம்ப க்ளோஸாக வச்சுருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். கலாமை பற்றிய மிகவும் நெகிழ்ச்சியான அந்த தருணங்களை, அவர் இந்த இளைய சமூகத்திற்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கிற பல விஷயங்களை எங்களுடைய இந்த பொழுதில் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ, நன்றி. நேயர்களே, அடுத்த வரவேற்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.